පවුල් වලින් மேல்மட்ட அந்த வர்க்கத்தில் இருந்து බලය පහළ පවුල් අතර මාරු කරන්න. அந்த அதிகாரத்தை சாதாரண மக்களிட கையிலே வழங்க வேண்டும் என்று. හොඳ නැද්ද? நல்லமா கெட்டதா? නල්ලම් නල්ලම් නේද? තමුන්නාන්සේලා සියලු දෙනාටම අපි ස්තුතිවන්ත වෙනවා. පහුගිය මහා මැතිවරණයේදී මේ යාපනයේ දිස්ත්‍රික්කයේ මේ ප්‍රදේශවල විශාල ජනතාවක් අප කෙරෙහි විශ්වාස තබලා ඡන්දෙ දුන්නා. முதற்கண் இங்கு கூடியிருக்கும் இந்த மக்களுக்கு, பொதுவாக யாழ்ப்பாணத்தில் இருக்கும் மக்களுக்கு இந்த கடந்த தேர்தல்களிலே தேசிய மக்கள் சக்தியின் வெற்றிக்காக பாடுபட்டு கஷ்டப்பட்டு எங்களுக்கு ஒத்துழைப்பை வழங்கிய தொடர்பாக அனைத்து மக்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ඒ ඡන්දය ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුවක් හදන්න විතරක් ඉවහල් වුණු උපයෝගී වුණු ඡන්දයක් නෙවෙයි. அந்த வாக்கு என்பது தேசிய மக்கள் சக்தியின் ஒரு அரசாங்கத்தை அமைப்பதற்காக மட்டும் வழங்கிய ஒரு வாக்கு அல்ல. තමුන්නාන්සේලා ඡන්දෙ දීලා අපේ മന്ത്രിවරු ගණනාවක් පාර්ලිමේන්තුවට ඇරියා. ඒක අපේ ආණ්ඩුව හදන්න ශක්තියක්. நீங்கள் வாக்களித்து பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பி ஒரு அரசாங்கத்தை அமைப்பதற்காக ஒத்துழைப்பு வழங்கினீர்கள். அது எமக்கு பெரிய ஒரு சக்தி ஆகியது. හැබැයි ඊට වඩා ලොකුම ශක්තිය තමයි අපේ රටේ ජනතාව එකතු කරන්න තමුන්නාන්සේලා ඡන්දෙ දුන්නා. அதையும் விட மிகப்பெரிய சக்தி தான் இந்த நாட்டிலே மக்கள் அனைவருமே ஒன்று சேர்ப்பதற்காகவும் அந்த வாக்களித்துள்ளீர்கள். அதுதான் மிகப்பெரிய சக்தியாக நாங்கள் இந்த தேர்தல் முடிவுகளிலே காண்கின்றோம். ලංකාවේ පළමු වතාවට ආණ්ඩුවක් හැදුනා. උතුරේ ජනතාවද, දකුණේ ජනතාවද, නැගෙනහිර ජනතාවද, කඳුකරේ ජනතාවද සියලු ජනතාවගේ විශ්වාසය දිනාගත්තු ආණ්ඩුවක්. இலங்கையிலே முதற் தடவையாக ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டது. இலங்கையிலே வாழ்கின்ற வடமாகாண மக்கள், தென் மாகாண மக்கள், கிழக்கு, மேற்கு, மலையகம் இவ்வாறான அனைத்து மாகாணங்களையும் பகுதிகளையும் ஒன்று சேர்த்த ஒரு அரசாங்கம் தான் இம்முறை. දශක ගණනාවක් අපේ රටේ මොන වගේ දේශපාලනයක්ද තිබුණේ? பல வருட காலமாக, பல தசாப்தங்களாக எமது நாட்டில் எவ்வாறான ஒரு அரசாங்கம் இருந்தது. උතුරේ වෙනම දේශපාලනයක්, දකුණේ වෙනම දේශපාලනයක්, කඳුකර නැගෙනහිර වෙනම දේශපාලනයක්. ඒ විදිහට තමයි දේශපාලනය තිබුණේ. வடக்கிலே ஒரு தனியான அரசியல், தென்பகுதியிலே இன்னொரு தனியான அரசியல், மலையகம் அல்லது கிழக்கு, மேற்கு தனித்தனியான அரசியல் தான் காணப்பட்டதாக இருந்தது. අපේ රටේ පැරණි දේශපාලකයෝ අපේ ජනතාව බෙදන දේශපාලනයක හිටියේ. எமது நாட்டிலே பழைய அரசியல்வாதிகள், எங்களுக்கு முன்னிருந்த அரசியல்வாதிகள் மக்களை பிரித்துத்தான் அரசியலை செய்தார்கள். ඒක කොච්චර බෙදුවද කියනවනම් යුද්ධයක් ඇති වෙනකම් බෙදුවා. எவ்வளவு கூறினால் ஒரு யுத்தம் உருவாகும் அளவுக்கு மக்களை பிரித்தாளும் கொள்கையை உட்படுத்தினார்கள். ඒ නිසා අපේ පරම්පරාව යුද්ධ කරගත්තා. ஆகவே எமது பரம்பரை யுத்தம் செய்து கொண்டார்கள். අපේ පරම්පරාව සැකය, අවිශ්වාසය, ක්‍රෝධය, වෛරය වපුරලා ජීවත් වුණා. எமது அந்த காலகட்டம் என்பது, எமது பரம்பரை என்பது சந்தேகம் அல்லது எதிர் மனப்பான்மை இவ்வாறான பல்வேறுபட்ட அந்த முரண்பாடுகளோடு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். අපිට තවත් බෙදෙන්න ඕනද? எங்களுக்கு இன்னும் பிரிய வேண்டுமா? බෙදෙන්න ඕනද? பிரிய வேண்டுமா? නෑ. අපි ලංකාවේ පළමු වතාවට ආණ්ඩුවක් හැදුනා. ජනතාව බෙදෙන එක වළක්වලා ජනතාව එකතු වෙන දේශපාලනයකට ආණ්ඩුවක් හැදුනා. இலங்கை வரலாற்றிலே நாங்கள் முதற் தடவையாக ஒரு அரசாங்கத்தை அமைத்தோம். மக்களை பிரிப்பதற்கு பதிலாக மக்களை ஒன்று சேர்க்கும் ஒரு அரசாங்கத்தை நாங்கள் அமைத்தோம். මේ ගම්වලට මීට කලින් රාජ්‍ය නායකයෝ ජනාධිපතිවරු ඇවිල්ලා තියෙනවද? இந்த பகுதிகளுக்கு அரசாங்கத்திலே பெரிய அதிகாரிகள் அல்லது ஜனாதிபதி போன்றவர்கள் இதற்கு முன் வருகை தந்திருக்கின்றார்களா? ඇයි? ஏன் அது? බෙදුණු ආණ්ඩුවක් තියෙනකොට එහෙමයි. ஒரு பிரிந்திருக்கும் அரசாங்கம் இருக்கும் போது அப்படித்தான். හැබැයි දැන් තියෙන්නේ බෙදීම අවසන් කරපු එකතු කරන ආණ්ඩුවක්. ඒ නිසා තමයි අපි වැලි වැටි තුරේට ඇවිල්ලා මේ දහස් ගණන් අම්මලා තාත්තලා සහෝදර සහෝදරයන් හම්බ වෙන්නේ. இன்று இருப்பது மக்களை பிரிப்பதற்கு பதிலாக மக்களை ஒன்று சேர வைக்கும் ஒரு அரசாங்கம். ஆகவே தான் நாங்கள் இன்று
வல்வெட்டித்துறைக்கும் வந்து உங்களை நாங்கள் சந்தித்து இவ்வாறு கதைக்கின்றோம். මේ හයිය මේ එකතුවීම අපි යළි වෙන්වෙන්ඩ ඉඩ දෙනවද? இவ்வாறு நாங்கள் ஒன்று சேர்ந்ததை மீண்டும் ஒரு முறை பிரிப்பதற்கு அளிப்போமா? අපි ඈත්වෙනවද? நாங்கள் இன்னும் ஒதுங்குகிறோமா? නෑ අපි ඔක්කොම එකතු වෙන්න ඕන. இல்லை, நாங்கள் அனைவருமே ஒன்றாக சேர வேண்டும். මම මේ සැරේ අයවැය ලේඛනයට දානවා අලුත් යෝජනාවක්. இம்முறை வரவு செலவு திட்டத்திற்கு தோழர் புதிய ஒரு யோசனையை போடுகின்றாராம். අපේ රටේ හැම වෙලාවම තියෙන්නේ අපි එකිනෙකාට වෙනස් වූ උත්සව. நாங்கள் அனைவருக்குமே இந்த நாட்டிலே வாழ்கின்ற ஒவ்வொரு சாரார் ஒவ்வொரு இனத்திற்கு இருப்பது வெவ்வேறான விழாக்கள், வைபவங்கள். තයිපොංගල් උත්සවය දෙමළ ජනතාව හින්දු ජනතාව සමරනවා. தைப்பொங்கல் இந்து தமிழ் மக்கள் கொண்டாடுகிறார்கள். වෙසක් උත්සවය බෞද්ධ ජනතාව සමරනවා. விசாக் பண்டிகை பௌத்தர்கள் கொண்டாடுகிறார்கள். ක්‍රිස්තියානි ජනතාව නත්තල් සමරනවා. கிறிஸ்தவர்கள் நத்தாரை கொண்டாடுகிறார்கள். ඉස්ලාම් ජනතාව රාමසාන් සමරනවා. இஸ்லாமியர்கள் ராமசானை கொண்டாடுகிறார்கள். හැබැයි දෙමළ සිංහල මුස්ලිම් බෞද්ධ හින්දු කතෝලික ඉස්ලාම් අපි ඔක්කොම එකතු වෙලා සමරන දිනයක් ඕනේ නැද්ද අපිට? ஆனால் சிங்களவர், தமிழர், முஸ்லிம் என்ற வேறுபாடு இல்லாமல், பௌத்தம், இந்து, கத்தோலிக்க, இஸ்லாமியர் என்ற வேறுபாடு இல்லாமல் நாங்கள் அனைவருக்குமே ஒன்றாக சேர்ந்து கொண்டாட வேண்டிய ஒரு விழா வேண்டுமா வேணாமா? අපි සැලසුම් කරලා තියෙනවා. අපි සැලසුම් කරලා තියෙන ඔක්තෝබර් මාසේ මේ සියලු ජනපජාවන්ගේ සංස්කෘතීන්, ආහාර රටා, ජීවන රටාව, ඒ වගේම අඳින පළඳින රටා මේ ඔක්කොම එකට එකතු කරලා සංගීතය, නාට්‍ය, කවි මේ ඔක්කොම එකතු කරලා ජාතියේ මහා මංගල්‍යය අපි ලෑස්ති කරලා තිබෙනවා. ஆகவே இந்த நாட்டிலே இருக்கும் அனைத்து மக்களுடைய ஒன்று சேர்வினால் அக்டோபர் மாதத்திலே, அதாவது இந்த நாட்டில் அனைத்து மக்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, பழக்க வழக்கங்கள், உடை அலங்காரங்கள் அல்லது உணவுப் பொருள் தயாரிப்பு, உணவு கலாச்சாரம், இவை அனைத்துமே ஒன்று சேர்த்த ஒரு விழாவை நடத்துவதற்காக நாங்கள் திட்டமிட்டு இருக்கின்றோம். අපි ඈත්ලා හිටියට අපේ දරුවන්ට ඈත්ලා ඉන්න දෙන්න හොඳ නෑ. நாங்கள் கடந்த காலங்களிலே பிரிந்திருந்தாலும் எமது பிள்ளைகளுக்கு அந்த பிரிப்பதற்கான சூழலை நாங்கள் உருவாக்க கூடாது. අපේ පරම්පරාව යුද්ධ කරගත්තට අපේ දරුවන්ගේ පරම්පරාවට යුද්ධ කරගන්න ඉඩ දෙන්නේ නෑ. எமது பரம்பரை யுத்தம் செய்தாலும் எமது பிள்ளைகளுக்கு ஒரு யுத்தத்தை ஏற்படுத்த நாங்கள் கூடாது. උතුරේ දකුණ නැගෙනහිර සියලු දරුවන් එකට එකතු වෙන රාජ්‍යයක් බවට මේ රාජ්‍ය අපි පත් කරනවා. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு என்ற அனைத்து பகுதிகளிலுமே உள்ள பிள்ளைகளை ஒன்று சேர்க்கும் ஒரு தேசிய விழாவாக நாங்கள், தேசிய அரசாங்கத்தின் முடிவுகளாக இதை நாங்கள் முன்னெடுப்போம். ලංකාවේ පළමු වතාවට ආණ්ඩුවක් හැදුනා පොඩි මිනිස්සුන්ගේ ආණ්ඩුවක්. இலங்கை வரலாற்றிலே முதற் தடவையாக சாதாரண மக்களுடைய ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. එහෙම නෙවෙයිද? அப்படி இல்லையா? මීට කලින් ආණ්ඩු හැදුනේ ලොකු පවුල් වලින්. இதற்கு முன் அரசாங்கங்கள் அமைந்தது பெரிய பெரிய பணக்கார வர்க்கத்தின் அந்த தேவைக்கேற்ப அவர்கள் தான் தலைவர்கள். තාත්තා අගමැති, අම්මා අගමැති, දුව ජනාධිපති. அப்பா பிரதமர், அம்மா பிரதமர், மகள் ஜனாதிபதி. එහෙමනේ. அப்படித்தானே? අයියා ජනාධිපති, මල්ලි ජනාධිපති. அண்ணாவும் ஜனாதிபதி, தம்பியும் ஜனாதிபதி. මාමා ජනාධිපති, බෑනත් ජනාධිපති. மாமா ஜனாதிபதி, மருமகன் ஜனாதிபதி. පහුගේ ජනාධිපති ඡන්දෙදි උත්සාහ කරා ජනාධිපතිවරුන්ගේ දරුවෝ දෙන්නෙකුත් ජනාධිපති වෙන්න. கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே உங்களுக்கு தெரியும், 2 ஜனாதிபதிமார்களுடைய மகன்மார்களும் ஜனாதிபதி அந்த தேர்தலிலே போட்டியிட்டார்கள். එහෙමනේ. அப்படித்தானே? ඒ කියන්නේ බලය තිබ්බේ කාගාවද? அப்படி என்றால் அதிகாரம் யாருடைய கையில இருந்தது? උඩ ඉන්න පවුල් ගාව තමයි බලය அந்த තිබ්බේ. மேல் மட்டத்திலே இருந்த ஒரு வர்க்கத்தின் கையில தான் அதிகாரம் இருந்தது. හැබැයි මේ රටේ ජනතාව ஆனால் இந்த நாட்டிலே மக்கள் පහුගේ ජනාධිපති ඡන්දෙදි තීන්දුවක් ගත්තා. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு முடிவொன்றெடுத்தார்கள். උඩ පවුල් වලින් மேல்மட்ட அந்த வர்க்கத்தில் இருந்து බලය පහළ පවුල් අතර මාරු කරන්න. அந்த அதிகாரத்தை சாதாரண மக்களிட கையிலே வழங்க வேண்டும் என்று. හොඳ නැද්ද? நல்லமா கெட்டதா? නල්ලම්. නල්ලම්.